இந்த வருஷம் நிதி சார்ந்த பல திட்டங்களுக்கு நீங்க பிளான்ஸ் வச்சிருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தாண்டுல உங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்றத கணக்கிடுறதன் மூலமா இந்த பிளான்ஸை ஈஸியா நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு உங்க மதிப்பு என்ன அப்படின்றத கணக்கிட ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்னு நீங்க வாங்கின கடன், இன்னொன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்பு. இப்போ சொத்துக்கள்ல அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீடு, இடம், தோட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அசையா சொத்துல வரும். அசையும் சொத்துக்கள்ல ரொக்கமா நீங்க வச்சிருக்கக்கூடிய பணம், பேங்க் டெபாசிட், கடன் பத்திரம், நகை, கார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இப்போ கடன்கள்ல வீட்டு கடன், நகை கடன், நண்பர்கிட்ட வாங்கிய கடன் வரைக்கும் எல்லாமே வந்துடும். இப்போ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்க மொத்த சொத்துக்களுடைய மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறத கணக்கெடுங்க. அதே மாதிரி நீங்க வெளியே கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளவு அப்படிங்கறதையும் கணக்கெடுங்க. இப்போ உங்களுடைய சொத்துக்கள், அதாவது வீடு, நகை, கார் எல்லாம் சேர்த்து ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சொத்து மதிப்பு, அதாவது 1 கோடி மைனஸ் அந்த கடன் 30 லட்சத்தை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது 70 லட்சம் தான், 1 கோடி கிடையாது. இப்படி கணக்கு பார்க்கறது எதுக்காக அப்படின்னா முதல்ல எந்த கடன் அடைக்கிறது அப்படின்னு இதன் மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கடனை எதுக்கு அதிகமா முன்னுரிமை கொடுத்து அடைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடன்களை குறைச்சு சொத்துக்களை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்றத நீங்க இதை வச்சு பிளான் பண்ண முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இதை நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும்.